கஷ்டமா இருக்கு. அதுல போய் இந்த தண்ணிக்கு வரி ஒண்ணு போடணுங்கிறாங்க. தயவுசெய்து அந்த வரி போட்டா அந்த விவசாயி ஒண்ணும் முடியாது. விவசாய நஷ்டத்திலே எங்க கொட்டி இருக்கு. அதுல இன்னும் அந்த போர்வெல் எல்லாம் தண்ணி வந்து வரி போடுங்கிறாங்க. அது வரி இல்லாம கொஞ்சம் அதை செஞ்சு கொடுங்க. நன்றி ஐயா. நகைக்கடன் அது மாதிரி பேங்க்ல வச்சீங்கன்னா அதுக்கு முடியும்னா விவசாயி நகைக்கடன் விவசாயி வந்து வட்டியை கட்டிட்டு ரெனியூல் பண்ணலாம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா பேங்க்ல முழு தொகையும் கட்டி தான் செய்யணுங்கிறாங்க. நாங்க பணம் இல்ல, முழு பணம் வேணா வெளில போய் வாங்கினா 1 லட்சம் ரூபாய்க்கு 500 ரூபாய் கேட்கறான். அது ஒரு நாளும் செய்ய மாட்டேங்கிறான், 2 நாள்லாம் அந்த விவசாயி பாதிக்கிறான். ஏற்கனவே பழைய முறைப்படி அந்த நகைக்கடனை வந்து வட்டியை கட்டிட்டு ரெனியூல் பண்ற மாதிரி அதுக்கும் செய்யணும். பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்து தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கம் ராஜேந்திரன். ஐயா, உலகுக்கே சோறு போடுற விவசாயியை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறீங்க, மிக்க நன்றி. நாங்க நடு ரோட்ல நின்று மகஜர் கொடுத்தோம். முந்தா நாள் நடு ரோட்ல விவசாயிய நிக்க வச்சு பேரிகேடுக்கு அந்தாண்டு நிக்க வச்சு வாங்கினாங்க மகஜர். நீங்க எங்களை உட்கார வச்சு எங்களை கேள்வி கேட்கறீங்க, நன்றி, மிக மிக நன்றி. அம்மா ஆட்சி காலத்துல 110 விதியின் கீழே குமாரமங்கலம் தடுப்பணையை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நீங்க அதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணீங்க, கட்டி முடிச்சாச்சு, இன்னைய வரைக்கும் திறக்கல. அதனால சீர்காழி பகுதியும் மயிலாடுதுறையில ஒரு 50%, கிட்டத்தட்ட 60,000 ஏக்கர் வந்து 2 போகமும் நல்ல விதமா தாவடி பண்ணலாம். அத திறக்காம கடல்ல தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த இதுல நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்கேன், எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, அந்த தடுப்பணையிலேருந்து எங்களுக்கு வந்து கும்கி மண்ணியாருங்கிறது அணக்கரையிலேருந்து பிரிஞ்சு வருது. அந்த கும்கி மண்ணியாருக்கும் இது தடுப்பணைக்கும் இடையில 900 மீட்டர் ஒரு மேல்மட்ட வாய்க்கால் மட்டும் எடுத்தா போறோம். ஆல்ரெடி வாய்க்கால் ஒண்ணு இருக்குது, ஓடையாறு இருக்குது. அதுல மேல்மட்ட வாய்க்கால் 900 மீட்டருக்கு எடுத்தா சீர்காழி மயிலாடுதுறையில 60,000 ஏக்கருக்கு நல்ல பாசன வசதி கொடுக்க முடியும். அது நான் டீட்டெயிலா நான் கொடுத்திருக்கேன், எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். கொஞ்சம் அதுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப செலவும் ஆகாது. அதனால இந்த மாவட்டம் செழிப்பா மாறும், உப்பு தண்ணி நல்ல விதமா மாறிடும். அதனால நீங்க அதை முன்னுரிமை அடிப்படையில எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிபில் ரொம்ப மோசமாக இது பண்ணிருக்காங்க. நேத்தி கூட ஆர்டர் போட்டிருக்காங்க, அந்த சிபில நீக்கணும்னு கேட்கிறோம், இது பண்ண நீங்க அதான் தேர்தல் அறிக்கையில கொடுக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்து சோழமண்டல இயற்கை விவசாயம் ராஜசேகர் அவர்கள் கருத்துரை வழங்குவார். நாளைய முதல்வர் அவர்களே, காவேரி டெல்டா மாவட்டங்களின் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளின் மனதில் நீங்கா இடம்பெற்ற நாயகனே, விவசாயிகளின் பாதுகாவலனாக உள்ள தங்களுக்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் எங்களுடைய கோரிக்கைகளாக ஒரு 20 அம்ச கோரிக்கையை மனுவாக தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். அதில் ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் இப்போது நான் பொதுவெளியில் பேசுகின்றேன். சேவை உரிமை சட்டம் நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் எந்த மனு கொடுத்தாலும் மனு பெற்றுக்கொண்டோம் என்ற ரசீது மட்டும்தான் வருகிறதே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கெடு விதித்து ஒரு 30 நாள் அல்லது 3 மாதம் அல்லது 6 மாதம் இப்படி வைத்து சேவை உரிமை சட்டம் என்று கொண்டு வந்து பொதுமக்களுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். இரண்டாவதாக, நமது பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரி, அது தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் உற்பத்தி மானியம் என்ற பெயரில் விவசாயிகளுக்கு நேரடியாக ஏக்கருக்கு 10,000 ரூபாய், குறுவைக்கு சம்பாவுக்கு என வருடத்திற்கு 20,000 ரூபாய் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கின்றார்கள். இது மாதிரி நம்ம மாநிலத்திலும் செய்தால் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுவார்கள். மற்றொன்று, வேளாண் பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் பல ஆயிரம் கோடி ஒதுக்கீடு திட்டங்களுக்காக செலவிடப்படுகிறது. உதாரணத்திற்கு மின்சாரத்திற்காக அதாவது இலவச மின்சாரத்திற்காக கிட்டத்தட்ட 8,000 கோடி ஒதுக்கீடு, மற்ற கட்டுமான பணிகளுக்காக சில ஆயிரம் கோடி ஒதுக்கீடு இப்படி செய்யப்படுகிறது. அதை தாண்டி மானியங்களுக்காக பல ஆயிரம் கோடி செலவிடப்படுகிறது. ஆனால் இந்த செலவு தொகை விவசாயிகளை அனைத்து விவசாயிகளையும் சென்றடையவில்லை. அதற்கு பதிலாக விவசாயிகளுடைய செலவுகளுக்கு ஏற்ப, உற்பத்தி செலவுகளுக்கு ஏற்ப அனைத்து விவசாயிகளுக்கும்
அவர்களுடைய நேரடி வங்கி கணக்கில் சேருமாறு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த மானியங்கள், இலவசங்கள் அனைத்து விவசாயிகளும் சென்று சேர்வதில்லை. உதாரணமாக ஒரு ஒன்றியத்தில் 2000 விவசாயிகள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு 200 பேருக்குத்தான் அந்த மானியம் போய் சேர்கிறது. மற்ற விவசாயிகளுக்கு அது கிடைப்பதில்லை. சோ இந்த உற்பத்தி மானியம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுக்கணும்.